Tanjavur Medical College 1965 batch Albatross starts now. With Muthuvodu Ketudal, I request Tirumadi MIS, Tirumadi R. Tirumadi Aragarasan, Tirumadi KKR, and Dr. Saraswati to come on. சீனாரும் பதனமென திகழ்வரத கண்டமெனில் திக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணங்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. Good evening. I welcome all our friends and their family members to the Albatross Golden Jubilee event. I am also happy to welcome our chief guest, Professor Nal Ramachandran, Vice Chancellor, Periyar Maniamma University. Mr. Professor Nal Ramachandran belongs to this place and he knows the socio-economic background of our students, especially girls. For them, he used to give good education apart from good counseling. By that method, he has produced lot of good engineering students and he is doing a very good service in Tanjavur district and surrounding places. Many, especially many girls from remote villages, they have gone to abroad and many people, they are in very good status in New York and New Jersey. So we appreciate him, we recognize his service and we are happy to invite him. In this occasion, when we talk about Periyar Maniamma University, I remember that we, our classmates, could invite respected Periyar to one of our functions in 1970, which was organized mainly the cause was Dr. Balakrishnan, now doing lot of service in plastic surgery at Chennai, is the root cause to invite Periyar. We are happy to announce this. Now
நமது நண்பர்களை பற்றி கூறுகிறேன். நமது நண்பர்களை பார்க்கும் பொழுது ஒரு முகத்திலையும் மிக மிக அதிகமான சந்தோஷத்தை பார்க்க முடியும். என் மனதில் தோன்றுவது என்னவென்றால், நமது இடைப்பட்ட காலங்கள், அதாவது மாணவ பருவத்திற்கும் இப்போ உள்ள இடத்தில் உள்ளது நம்ம நிறைய மாற்றங்கள். நமது வாழ்க்கை, நமது தொழில்முறையில் பலர் நன்றாக சிறந்து விளங்குகிறார்கள். இந்த காலகட்டங்களை மறந்து ஒருவரை பார்க்கும் பொழுது அந்த கல்லூரி நாட்கள் 65 முதல் 70 எல்லார் மனதிலையும் வருகிறது. யாரை பார்த்தாலும் உடனே அந்த ஞாபகம் தான் வருது. அவ்வளவு சந்தோஷமா ஒருவத்தினையும் கட்டி பிடிச்சிக்கிறது, பேசுறது, என்னடா எப்படி இருக்கு அது இது ரொம்ப அற்புதமான தருணமாக தெரிகிறது. இந்த தருணத்திற்காக தான் எல்லாரும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு ஒரு சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எப்படியாவது வந்துடுறாங்க. முக்கியமா நம்ம வெளிநாட்டு நண்பர்கள் இதை ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு வேலையை நினைத்து எப்படியாவது வந்துடுறாங்க. அது ரொம்ப நல்லது, பாராட்டுற விஷயம். முக்கியமா டாக்டர் மைனன் எந்த ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணாலும் எனக்கு தெரியல. அதே போல் சரஸ்வதி எப்படியும் வந்துடுறாங்க. அதே போல் பல வெளிநாட்டு நண்பர்கள் 1 or 2 occasions அவங்க மனசு வரணும்னு நினைக்கிறது வர முடியல. டாக்டர் ராமூர்த்தி பாரிஸ்ல இருந்து எப்படியாவது வந்துடுவாரு. அது மாதிரி பல நண்பர்கள் வரலைன்னா குறை இல்லை, அவங்களால சூழ்நிலை வர முடியல. பட் அவங்க எண்ணமெல்லாம் இங்கேதான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டாக்டர் தமிழ்வேல் இஸ் a great surgeon in UK. நாங்க 2000ல பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு ஒரு 2 months முன்னாடி வந்துட்டு போனாரு. மீண்டும் ஸ்பெஷலா இதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு நமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்றேன். அவர் பார்க்கும்போது he is a very good surgeon and he is doing great work in UK. அதே போல மற்ற நண்பர்களுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். பிறகு இந்த நண்பர்களுடைய உபசரிப்புகளை பேசும்போது எனக்கு சில நினைவுகள் வருகிறது. இந்த உறவினர்களுக்கு நண்பர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னால உணர முடியுது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நான் சில வெளிநாடுகளுக்கு போறது உண்டு. ஒரு தடவை நானும் எனது மனைவியும் பாரிஸ் செல்லணும்னு முடிவு பண்ணோம். நம்ம ராமமூர்த்தி நம்ம கிளாஸ்மேட் அங்க இருக்காரு. எனக்கு அவருக்கு பழக்கம் உண்டதிலே நெருங்கிய நண்பர்கள் கிடையாது. இருந்தாலும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நண்பா பேசி, நீ வரணும், என் வீட்டில் தான் தங்கணும், ஹோட்டல் போகக்கூடாதுன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு வர சொல்லி என்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி 5 days இருந்தால் ட்ராப் பண்ற வரைக்கும் அவரது துணைவியார், அவருடைய மகன் எல்லாம் ஒரு குடும்பத்தை போல கவனிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஃபீலிங் இல்லாம ராமூர்த்தியோட ப்ரொஃபஷனல் வேலையில எங்களை கொண்டு போய் ட்ராப் பண்றது, அழைச்சிட்டு போறது, இது மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே போல டாக்டர் சரஸ்வதி நமது நண்பர்கள் 30க்கும் மேற்பட்டவர்களை அவர் தனது மகன் திருமணத்திற்கு அழைத்து நன்றாக கவனித்திருந்தார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படி இருந்தும் நண்பரோ நம்மளுடைய கிளாஸ்மேட் அவ்வளவுதான், நெருங்கிய நண்பரோ அப்படி கிடையாது. அது மாதிரி நிறைய நமது நண்பர்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அது சிலது எனக்கு தெரியுது, சிலது தெரியல. இது எதுக்கு சொல்லணும்னா, இந்த நண்பர்களுடைய பாசத்தை சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்துக்காக இதை சொல்றேன் நான். அதனால அது ஒரு பெரிய விஷயம். பிறகு இந்த மீட், இது 9வது மீட் நினைக்கிறேன். ஒரு மீட்டும் நல்ல சிறப்பாக நண்பர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது ஆரம்பிச்சது மெயின் ரீசன் டாக்டர் எம்ஏஎஸ் இல்ல திருமணத்தில் இந்த எண்ணம் உருவானது. இந்த எண்ணம் உருவான பிறகு அந்த எம்ஏஎஸ் திருமணத்தில் பார்க்கும்போது நான் என்னுடைய நண்பர்களே நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு அடையாளம் தெரியல. அந்த மாதிரி என்ன பார்த்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 70க்கு அப்புறம் 2000 பார்த்தீங்க, நியர்லி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணும்போது நிறைய பேருக்கு டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாத அவங்க திருமண நிகழ்ச்சியில் நடந்தது. அப்புறம் எல்லாரும் ஏன் நம்ம பார்க்க கூடாது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதிலிருந்து ஆரம்பிச்சது. எவ்ரி 2 years பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு இதுலயும் ஒரு நண்பர்கள் அவங்களுடைய தொழில் பிஸியில சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஆனா எல்லாத்துலயுமே எம்ஏஎஸ் விட்டுற மாட்டாரு. சோர்வடையாமல் எல்லாரையும் தூண்டி விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஒரு ஆர்கனைசர் என்ன பண்ணிட்டு இருக்க, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. கம்யூனிகேஷன் மினிஸ்டர் மாதிரி அவர் தான் கம்யூனிகேட் பண்ணுவார். இமெயில், போனு எல்லாரையும் கம்பல் பண்ணார், நீ வந்துதான் ஆகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி பண்ணுவார். அது இந்த ஃபங்க்ஷன் சோஃபார் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு மெயின் ரீசன், ஒன்னாவது திங் டாக்டர் எம்ஏஎஸ் நடக்க முடியாது. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல ஒன் மோர் திங், இந்த ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு சில பேர் ஐடியா கொடுத்து அதை எம்ஏஎஸ் அவங்களாம் சொல்லி கொடுத்து அதை ரொம்ப அமேசிங்கா பண்ணது டாக்டர் பிரபு.
அவர் வந்து என்ன மினிஸ்டர்னா அவருக்கு ஆடியோ விஷுவல் மினிஸ்டர், கம்யூனிகேஷன் மினிஸ்டர் கொடுத்துடலாம். அவர் வந்து அவருடைய உருவம் வச்சுக்கிட்டு அசராம போட்டோ எடுக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப அழகா ஒரு மீட்டினுடைய ஞாபகங்கள். அவர் இல்லைன்னா அந்த போட்டோஸ் அதெல்லாம் கிடைக்காது. இந்த புக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அரிய பொக்கிஷம் மாதிரி நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா பிரமாதமா வந்திருக்கு. இதுல 3 தலைமுறைகளை பற்றிய விவரங்கள் நட்சல்ல கொடுத்திருக்காரு. அது நம்மளை பத்தி, நமது குழந்தைகளை பற்றி, நமது கிராண்ட் சில்ட்ரனை பத்தி ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு பிரீஃபா. எல்லாருமே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்க வேண்டியிருக்கு. எல்லார பத்தியும் ஒரு அழகா கொடுத்திருக்காரு. ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பிரபுக்கு தான் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னு கேட்டா நண்பர்கள் அவரோட சூழ்நிலையினால நிறைய பேர் டக்குன்னு அவருக்கு கொடுக்க முடியாது. ஈவன் நானே கடைசியில 15 நாளைக்கு முன்னாடி கூட நான் சில இது கொடுத்தேன். ஸோ எல்லாத்தையும் பொறுமையா வந்து அவரே அவரோட இதுக்கு சிரமம் பார்க்காம சேலத்துக்கு போய், திருச்சிக்கு போய், தஞ்சாவூர் போய் நண்பர்களை மீட் பண்ணி வாங்கிட்டு, அப்புறம் அதுல இருக்காதா, பழைய போட்டோ இருக்காதா, இதுல இருக்காதா, எல்லாத்துக்கும் மேல ஃபேஸ்புக் எல்லாம் போய் அதுல இருக்கிறதெல்லாம் நான் இன்ஃபேக்ட் நான் யூஎஸ்ல பிரசிடென்ட் பேலஸ் முன்னாடி ஒரு போட்டோ இருந்தது, வேஷ்டி கட்டிட்டு நின்று எடுத்திருந்தேன். அது நான் அவர் கொடுக்கவே இல்லை, எங்கேயோ ஃபேஸ்புக்ல பிடிச்சி அதை போட்டிருக்காரு அது. ஸோ அவர் ஒர்க்கு வந்து அமேசிங் ஒர்க்கு. அந்த புக்கு எல்லாரும் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு பிரபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அப்புறம் இன்னும் அடுத்த 2 நாட்களுக்கு நான், டாக்டர் சாம்பூர்த்தி, டாக்டர் பாஸ்கர், நவநீதம் வந்து சில ப்ரோக்ராம்ல எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நீங்கள் ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் மனசில் வச்சுக்காதீங்க. இன்னொன்று ஒன்று மறக்கக்கூடாது, டாக்டர் சுதந்திர நன்றி அறிவிப்பில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். சுதந்திரநாதன் அவர் வந்து சிறு வயது முதல் பெரியவர் வரைக்கும் என்டர்டைன் பண்ற ஒரு ரெகுலர் மேன். அவர் யாரையும் கேட்க மாட்டாரு, எந்த சிரமம் பார்க்கல. சிவகாசியிலேருந்து சென்னை போவாரு, ஒரு கடையா போவாரு. இந்த வயசுக்கு இந்த கிஃப்ட், அந்த வயசுக்கு இந்த கிஃப்ட், அவருக்கு ஒரு கிஃப்ட், அப்படி இப்படின்னு ரொம்ப சைல்டு மாதிரி அவ்வளவு தூரம் பண்ணிட்டு. எல்லாத்துக்கும் மேல டாப் வந்து என்னன்னா அவருடைய கிராக்கர் ஷோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சு என் வீட்டில் ஜாக்கிரதையா வச்சுங்க, சிகரெட் குடிக்கிற போகக்கூடாது, அது பண்ணி கவர் பண்ணி வச்சுக்க, மடப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. அது நெக்ஸ்ட் டுமாரோ we are going to have the fantastic fire show. அது சுதந்திர நாள் ஒன்று. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம், சில பேர் விட்டுருப்போம். பட் இது சொல்லி பிரீஃப் ஒன்று. ஸோ இது பிறகு நல்லா நம்ம நிகழ்ச்சிகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். மிக சிறப்பான ஒரு மருத்துவ கல்லூரி அது தஞ்சையில். பல லட்சக்கணக்கான நோயாளிகளை உயிர் வாழ செய்யவும், பல ஆயிரக்கணக்கான உங்களை போன்ற அற்புதமான பத்மஸ்ரீகள் மட்டுமல்ல, அது நோய் நாடி குணப்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த பேரறிஞர்களை, வருமுன்னர் தாவாதான் வாழ்க்கை என்ற அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நண்பர்களை, பல நிலையிலே துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், அதை தாண்டி மருத்துவர்கள் என்று உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி என்று சொன்னால் அது மிகையாகாது. டிஎம்சி என்று உங்கள் காலம் தொடங்கி இந்த காலம் வரை ஒரு ஓங்கி உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற நிறுவனத்தின் மிகச்சிறந்த பல்வேறு சிரமங்களில் 50 ஆண்டு பொன்விழா என்ற நிலையிலே இந்த மேடை அமைக்கப்பெற்று அதிலே பல்வேறு பேரறிஞர்களை பல நாடுகளில் தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகின்ற அந்த செயலில் இன்றைக்கு பொன்விழா சந்திப்பு என்ற நிலையில் இங்கே மிகப்பெரிய அளவிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு